டெல்டா மாவட்டங்களில் பயிர்க்கடன் கிடைக்காமல் உழவர்கள் அவதி. கூட்டுறவு சங்கங்கள் மீதான ஐடி தடையை நீக்க வேண்டும். காவிரி பாசன மாவட்டங்களின் விவசாயிகள் பெரும் நெருக்கடியில் சிக்கியிருக்கின்றனர். சம்பா சாகுபடிக்கு தேவையான பயிர்க்கடன் அவர்களுக்கு கிடைக்காத நிலை உருவாகி உள்ளது. காவிரி டெல்டாவில் உள்ள நூற்றுக்கணக்கான தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கி வைத்திருப்பது தான் இதற்கு காரணமாகும். ஒரு வங்கி கணக்கில் ஓராண்டில் 1 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக ரொக்கமாக பரிமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அந்த தொகையில் 11 விழுக்காட்டை பிடித்தம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறியதற்காக நூற்றுக்கணக்கான கூட்டுறவு சங்கங்களின் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கி வைத்திருக்கிறது. இதனால் அந்த கூட்டுறவு சங்கங்கள் பயிர்க்கடன் வழங்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. காவிரி டெல்டாவில் 1006 கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. காவிரி டெல்டாவில் 1006 கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. அந்த சங்கங்களில் இருந்து சுமார் 5 லட்சம் உழவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக ரூபாய் 4000 கோடி கடன் பெறுவது வழக்கம். இந்த முறை வருமான வரித்துறையின் கணக்கு முடக்கத்தால் சம்பா சாகுபடிக்கு கடன் கிடைக்காமல் உழவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இந்த நிலையை தடுக்க வருமான வரித்துறையுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தி கூட்டுறவு சங்கங்களின் வங்கி கணக்குகளை முடக்கி வைக்கப்பட்டிருப்பதை நீக்க வேண்டும். அதன் மூலம் காவிரி டெல்டா உழவர்களுக்கு தடையின்றி பயிர்க்கடன் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் அப்படியே பேசுங்க. பேசுறத கேட்குது. மைக்கு வேணுங்க. மைக்கு வை ஆன் பண்ணி. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய மறுக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் தொழில் முதலீடுகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இது தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலேயும் பத்திரிகையாளர் சந்திப்பில் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து குறிப்பாக துபாய், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதால் கிடைத்த
முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அதற்கு முதல்வர் மறுத்து வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதால் ரூபாய் 9,540 கோடி தொழில் முதலீடு கிடைக்கும் என்று தமிழக அரசு கூறி வரும் நிலையில் ஒரு பைசா கூட முதலீடு வரவில்லை என்று நான் கூறி வருகிறேன். அவர் 9,540 கோடி சொல்கிறாரு. நான் ஒரு பைசா கூட வரல அப்படின்ட்டு இது அடி அந்த கையை கொஞ்சம் நான் கூறி வருகிறேன். முதலமைச்சரின் ஸ்பெயின் பயணத்தின் போது தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ரூபாய் 2,500 கோடியில் தளவாட பூங்கா அமைக்க ஹபக் லாய்ட் நிறுவனம் ஒப்பந்தம் செய்து கொண்டதாக தமிழக அரசு அறிவித்தது. இது குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தமிழ்நாட்டில் தளவாட பூங்கா அமைக்க ரூபாய் 2,500 கோடி முதலீடு செய்வது குறித்து உறுதியான திட்டம் இல்லை என்று அந்த நிறுவனத்தில் தகவல் தொடர்பு மூத்த இயக்குனர் நில்ஸ் ஹாட், அவர் பேர் நில்ஸ் ஹாட் கூறியுள்ளார். அவர் கூறியுள்ளார், தமிழகத்துக்கு வருவதாக அரசு தரப்பில் கூறப்பட்ட பல முதலீடுகள் இந்த நிலையில்தான் உள்ளன. அதனால்தான் தமிழ்நாட்டுக்கு வருவதாக கூறப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. வன்னியர் உள்ளிட ஒதுக்கீடு அதை பற்றி சொல்றோம். 20 மாதங்கள் வீழ் முட்டி போட்டுக்க, நல்லா முட்டி போட்டியா தான் ஒன்று தண்டனை. வன்னியர் உள் இடஒதுக்கீடு தொடர்ந்து போராட்டம் 20 மாதங்கள் வீணாப்போச்சு. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டவாறு தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 20 விழுக்காடு 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆய்வு செய்து பரிந்துரை அளிக்கும்படி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு 2023ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி தமிழக அரசு ஆணையிட்டது. அதன் பின் இன்றுடன் 20 மாதங்கள் நிறைவடைந்து விட்டன. இன்றுடன் 20 மாதங்கள் நிறைவடைந்து விட்டன.
ஆனால் இதுவரை ஆணையம் ஆக்கப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முதலில் 3 மாதங்கள் மட்டும்தான் ஆணையத்திற்கு காலக்கெடு வழங்கப்பட்டிருந்தது. அதன் பின் மூன்று தவணைகளாக மேலும் 15 மாதங்கள் காலக்கெடு வழங்கப்பட்டது. அந்த காலக்கெடுவும் கடந்த ஜூலை மாதம் முடிவடைந்த நிலையில் ஆணையத்திற்கு மேலும் ஓராண்டு காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து முடிவெடுக்க வேண்டுமானால் சாதிவாரி மக்கள் தொகை விவரங்கள் தேவை என்று கூறித்தான் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஓராண்டு காலக்கெடு பெற்றது. அதிலும் இப்போது 2 மாதங்கள் நிறைவடைந்து விட்டன. இந்த 2 மாதங்களில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்ன செய்தது? சாதிவாரி மக்கள் தொகை விவரங்களை திரட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்ன செய்யப் போகிறது? ஆணையமே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளப் போகிறதா, அல்லது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியதைப் போல மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்த விவரங்களை தர வேண்டும் என்று காத்திருக்கப் போகிறதா? மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றால் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எதற்காக ஓராண்டு கால நீட்டிப்பு கோரியது என்பது குறித்து ஆணையம் விளக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எதற்காக ஓராண்டு கால நீட்டிப்பு கோரியது என்பது குறித்து ஆணையம் விளக்க வேண்டும். தமிழ்நாடு அரசும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் கூட்டணி அமைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் கூட்டணி அமைத்துக் கொண்டு வன்னிய மக்களை ஏமாற்ற வேண்டும் என நினைத்தால் வன்னிய மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். 4வது, உழவர் தற்கொலை முயற்சி. நெல் கொள்முதல் நிலைய ஊழல்கள் மீது கடும் நடவடிக்கை தேவை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற விவசாயி அவரது 13 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்வதற்கு வலசக்காடு என்ற இடத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலைய பணியாளர்கள் ரூபாய் 50,000 கையூட்டு கட்டதாலும் அதில் முதல் கட்டமாக ரூபாய் 30,000 கொடுத்தும் கொள்முதல் செய்யாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததாலும் ஏற்பட்ட மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொள்ள முயன்றிருக்கிறார். பெரும் முயற்சிக்கு பிறகு அவர் காப்பாற்றப்பட்டுள்ளார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில்
ஊழல் தலைவிரித்தாடுகிறது. ஒரு மூட்டைக்கு ரூபாய் 50 வீதம் கையூட்டு வழங்கப்படுகிறது. வேளாண் துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே இத்தகைய நிலைமை நிலவுகிறது. இத்தகைய நிலைமை நிலவுவது வேதனைக்குரியது. நெல் கொள்முதல் நிலைய பணியாளர்களின் பேராசையால் உழவர்கள் பாதிக்கப்படுவதையும் தற்கொலைக்கு முயல்வதையும் சகித்துக் கொள்ள முடியாது. உழவர்கள் சாகுபடி செய்யும் நெல்லுக்கு அரசு வழங்கும் கொள்முதல் விலையே மிக மிக குறைவு. அதிலும் மூட்டைக்கு ரூபாய் 50 கையூட்டு வாங்குவது அநீதியானது. நெல் கொள்முதலுக்கு கையூட்டு வாங்கும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அஞ்சாவது, தமிழகத்திற்கான கல்வி நிதியை ஒதுக்க மத்திய அரசு மறுத்தால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் 2024-25 கல்வியாண்டுக்கான முதல் காலாண்டில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ரூபாய் 573 கோடியை மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை. இது தொடர்பாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கடுமையாக வார்த்தை போரும் அறிக்கை போரும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மோதல்கள் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பிஎம்சி பள்ளிகளை தமிழக அரசு திறக்க வேண்டும். அவற்றில் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். தொழிற்கல்வியை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட புதிய கல்விக் கொள்கையின் அம்சங்களை செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு நிபந்தனைகளை விதிப்பதும் அதை ஏற்க தமிழக அரசு மறுப்பதும் தான் இந்த சிக்கலுக்கு காரணமாகும். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை வழங்க அதற்கு சற்றும் தொடர்பில்லாத நிபந்தனைகளை மத்திய அரசு விதிப்பதை ஏற்க முடியாது. தமிழக அரசு உடனடியாக அமைச்சர்கள் குழு ஒன்றை டில்லிக்கு அனுப்பி சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்களை சந்தித்து நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி வழங்கப்பட வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். அதன் பிறகும் தமிழகத்திற்கான நிதியை வழங்க மத்திய அரசு மறுத்தால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நிதியை பெற
தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தடையை மீறி தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படும் சீன பூண்டுகள் மக்கள் நலனையும் உழவர் நலனையும் காக்க சட்டவிரோத விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும். சீன நாட்டு பூண்டுகள் உடல் நலத்திற்கு தீங்கானவை என்பதாலும் இந்திய விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகின்றன என்பதாலும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே அவை இந்தியாவில் தடை செய்யப்பட்டு விட்டன. ஆனால் தடையை மீறி தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் சீன பூண்டுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்தியாவில் நடப்பாண்டில் பூண்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதால் சீன பூண்டு வகைகளில் வருகை அதிகரித்துள்ளது. சீனாவில் பூண்டு வகைகள் புதிய அளவில் உரமிடப்பட்டும் பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்டும் விளைவிக்கப்படுகின்றன. சீன பூண்டுகளில் பூஞ்சை தொற்றுகள் அதிகம் காணப்படுகின்றன. இந்திய பூண்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தியும் மருத்துவ குணமும் கொண்டவை. அத்தகைய சிறப்புகள் எதுவும் சீன பூண்டுகளில் இல்லை. சீன பூண்டுகளை சமையலுக்கு பயன்படுத்தினால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஆனாலும் சீன பூண்டுகள் விலை குறைந்தவை என்பதாலும் அதிகம் லாபம் தரக்கூடியவை என்பதாலும் மிக அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டு விற்கப்படுகின்றன. இந்த ஆபத்துகளை எல்லாம் உணராமல் வணிகர்களும் சீன பூண்டுகளை விற்பனை செய்கின்றனர். இது ஆபத்தானது. தடை செய்யப்பட்டுள்ள சீன பூண்டுகள் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். கடைகளில் சீன பூண்டுகள் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்பதை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்து தடுத்து நிறுத்த வேண்டும். சீன பூண்டுகளின் தீமைகள் பற்றி மக்களுக்கும் வணிகர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஐயா சொன்ன நடக்கணும். இது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? பழங்களிலே இன்னும் அந்த தொழிற்சி எடுத்து கெமிக்கல் தொழிற்சி எடுத்து தொடர்ந்து எல்லா தகவல் இது மட்டும் பொருள் அதிகாரிகள் வந்து கையூட்டு பெற்று இந்த மாதிரி எதுவுமே கண்டுபிடிக்க ஆய்வுக்கே போகிறது கிடையாது. சரி ஒர்க் ஆகுது மைக்க ஒர்க் ஆகுது இப்போதான். ஏன் மத்திய அரசு வந்து
சவுண்டு போட்டு எவ்வளோ என்னாச்சு? பேட்டரி ப்ராப்ளம். எங்க பேட்டரி மாற்றிருக்கான். தெரியாது, முதல்ல தெரியாதா? ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. சவுண்டு மட்டும் போட்டு. மத்திய அரசு வந்து 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு காப்பீடு திட்டத்தில் வந்து எல்லா அனைத்து தரப்பிலும் காப்பீடு திட்டத்தை நேற்று அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய மத்திய அரசு அந்த ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, அதில் வந்து 70 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இது வரைக்கும் காப்பீடு கொடுத்துருந்தாங்க. இப்போ 70 வயசுக்கு மேலே இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும், அதாவது அந்த இதுலலாம் வயசுக்கு 70 வயசு மேலே இருக்கணும், ஆனால் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அந்த இதெல்லாம் தேவையில்லை, ஃபுல்லாக வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து நேற்று அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுத்துலாம் சட்டமாக்கிட்டு 70 வயசு வரலாம் அவங்க சீலிங் அதெல்லாம் வந்து 70 வயசுக்கு சீலிங் இல்லை. இல்லை. இப்போ வந்து 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் வந்து ஆயுஷ்மான் பாரத்தில் உங்களுக்கு காப்பீடு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தானே? சர்வதேச அளவில் வந்து கச்சா எண்ணெய் உற்பத்தியும் வந்து விற்பனை வந்து குறைஞ்சிருக்கு, கொள்முதல் விலையும் குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து பெட்ரோல் டீசல் விலை ஒன்றும் குறையாது. இந்தியாவில் மட்டும் குறையாது. ஐயா, மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பிசிக்கு நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மதவாத கட்சியான பாஜகவையும் சாதிவாத கட்சியான பாமக மட்டும் அழைப்பு இல்லை அப்படின்னு திருமாவளவன் வெளிப்படையே சொல்லியிருக்காரு. ஐயா, அப்படி ஒரு இது சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருவதில் பாட்டாளி மக்கள் கட்சி மகிழ்ச்சி அடைகிறது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு குறித்து பேசுவதற்கு மிகவும் தகுதியான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதுவும் இந்த ராமதாஸ் தான். 1981ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சியில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்ட நாளில் தொடங்கி கடந்த 44 ஆண்டுகளாக மதுவிலக்குக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி போராடி வருகிறது. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாமகவின் நோக்கம், எண்ணம். சென்னை மாகாணத்தின் சில பகுதிகளில் ராஜாஜி சென்னை மாகாணம் முழுவதும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் மதுவிலக்கையும் கொண்டு வந்தனர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு 1972ஆம் ஆண்டில் கலைஞர் மதுவிலக்கை ரத்து செய்ய தீர்மானித்த போது 94 வயது முதியவரான ராஜாஜி கொட்டும் மழையில் கலைஞரின் வீட்டுக்கு சென்று மதுவிலக்கை ரத்து செய்யக்கூடாது என்று வலியுறுத்தினார். ஒரு தலைமுறை மது என்றால் என்ன என்றே தெரியாது, அந்த மாதிரி வாழ்ந்துட்டாங்க. அதனால் செய்யாதீங்கன்னு சொல்லி ராஜாஜி கொட்டும் மழையில் 94 வயசு அவர்கள். ஆனாலும் கலைஞர் மதுவை திறந்து விட்டார். அப்போதிலிருந்து சில ஆண்டுகளை தவிர சில காலங்களில் மது பெரும் சிக்கலாகவே உள்ளது. இப்போது தமிழ்நாட்டை ஆளும் திமுகவினரே
இப்போது தமிழ்நாட்டை ஆளும் திமுகவினரே மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கின்றனர். மதுவுக்கு எதிராக 35 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட போராட்டங்களை மதுவுக்கு எதிராக 35 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நான் நடத்தியுள்ளேன். 32 மாவட்டங்களிலும், அப்பொழுது 32 மாவட்டம், இப்போ 38 மாவட்டம், 32 மாவட்டங்களிலும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடுகளை நான் நடத்தியுள்ளேன். மகளிரை கொண்டு ஆயிரக்கணக்கான மகளிர்கள் கலந்து கொள்வார். அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டத்தை நடத்தி அவர்களை அழைத்து கொண்டு முதலமைச்சராக இருந்த கலைஞரை சந்தித்து மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினேன். டாஸ்மாக் கடைகள் தொடங்கப்பட்ட போது 7200க்கும் கூடுதலான மதுக்கடைகள் இருந்தன. டாஸ்மாக் கடைகள் தொடங்கப்பட்ட போது 7200க்கும் கூடுதலான மதுக்கடைகள் இருந்தன. அவற்றை 4800 கடைகளாக குறைத்த பெருமை பாட்டாளி மக்கள் கட்சியை சேரும். உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள 3321 மதுக்கடைகளை மூட வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் காலை 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை மொத்தம் 16 மணி நேரம் மதுக்கடைகள் திறக்கப்பட்டு இருந்தன. அதை 10 மணி நேரமாக குறைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதாவது 16 மணி நேரத்தில் 10 மணியாக குறைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மதுவிலக்கு பற்றி பேசவே அஞ்சின. 2016ஆம் ஆண்டு பாமக தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் பாமக ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என்று அறிவித்தோம். அதன் பிறகுதான் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மதுவிலக்கு பற்றி பேசத் தொடங்கின. இப்போதும் தமிழகத்தில் மதுவுக்கு எதிராக தீவிரமாக போராடி வருவது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும். அதை நாங்கள் சாதிப்போம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, பாட்டாளி மக்கள் கட்சி அரசியலிலும் மது ஒழிப்பிலும் எங்கள் வழியில் எங்கள் பயணம் தொடரும்.